ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இங்கே பாருங்க, அம்மா வந்து மேட்சிங்காக வளையல் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அம்மா பூ வச்சிருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, பூவை வாங்கிட்டு கட்டி வச்சிருது. இனிமேல் டெய்லி பூ வச்சிக்கின்னு பாசிட்டிவாக மங்களகரமாக அழகாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா செல்ஃப் கேர்ன்றது நமக்கு முக்கியம். நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அழகாக எப்பயுமே இருக்கணும். என்ன நான் இன்னைக்கு காலையிலேயே வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தேன்னா ஜெயந்தி வந்து என்னை பார்த்ததுமே, அக்கா உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பாசிட்டிவாக இருக்குது. எப்பவுமே அப்படி தான் இருப்பேன். இந்த உடம்பு சரியில்லாமல் ஒரு சில நாள் வந்து நைட்டியோடு இருப்பேன்ல, அதனால வந்து அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. இன்னைக்கு பார்த்தோன்னே விஷ் பண்ணுச்சு என்ன ஜெயந்தி, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து காலையிலேயே இதை நம்ம ரெடி ஆகிடணும்னு அப்படி முடிவு பண்ணிட்டேன். நான் கரெக்டு தானே, நம்ம வந்து நம்ம கான்ஃபிடென்ட் நம்ம கையில். வாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்மளோட மல்டி ரவை அதில் செஞ்ச உப்புமா சூப்பராக இருக்கும். மல்டி கிரெயின்ஸ் ரவை, இதில் சிறுதானியங்கள் எல்லாமே, அந்த அரிசி வகைகள் எல்லாமே உங்களுக்கு கலராக தான் இருக்கும். அரிசி ஒயிட் அரிசி ஒன்று கூட கிடையாது, கலர் அரிசிகளை போட்டு உப்புமா. ஏதோ கொரியர் வந்துச்சு, அதுக்கு தான் பில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே, இப்போலாம் சோறு கம்மி தான். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் சோறு, 5 பேருக்கான சோறு. கீரை காய்கறிகள் தான் அதிகம். கீரை பொரியல், அரைக்கீரை பொரியல் பாயுது. ஆண்டி யாருன்னு பாருங்க. ரசம், அதுக்கப்புறம் ரசம். யார் பேருக்குன்னு கேளுங்க. அவரைக்காய் சாம்பார், அருமையான ஒரு அவரைக்காய் சாம்பார். காய் இதுலேயும் நிறைய இருக்குது பாருங்கள். அவரைக்காயில் நிறைய நார் சத்து. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சாம்பார் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பிடிச்சது, நம்ம வீட்டில் ஃபேவரேட், இந்த உருளைக்கிழங்கு. அருமையான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். எண்ணெய் அதிகம் ஊற்றி பண்ணியா? எண்ணெய் அதிகம் ஊற்றி நல்லா பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் அதிகம் இல்லை, கரெக்டான எண்ணெய். இங்கே பாருங்க, நேற்று படம் என்னத்தமா பார்த்தேன். ஓ எண்ணெய், ஆமாம் ஆமாம், 100 சாமிகளில் அந்த பையன் சொல்லுவான் அவங்க அம்மா கிட்ட, எண்ணெய் அதிகமாக ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியல். உண்மையிலே கிரேவிங்ஸாக தான் இருந்தது அதை பார்க்கும்போது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டுமா எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது சாப்பிடணும் போலகுதுன்னுவாங்கல்ல. உண்மையாக அந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கும்போது பெருசு பெருசாக கட் பண்ணி வேக வச்சு செஞ்சுருப்பாங்க. எனக்குமே சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதுதான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல். ஓகேவா, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் அம்மாவுக்கு தோணுச்சு, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஒரு ஃபேமிலிலேயோ இல்லை வெளியவோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு நம்ம மேலே இருக்கலாம், இல்லை அவங்க மேலே இருக்கலாம், வாக்குவாதங்கள் போகலாம். ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் முடியும். அந்த ஆப்போசிட்டில் 2 பேரில், அது 2 பேராக இருக்கலாம், 2 குடும்பமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலே அந்த விஷயம் முடிவுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஒரு சில விஷயங்களில் எனக்கு வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. என் மனசுக்கு தோணுனதை, தவறு யார் மேலே வேணாலும் இருக்கட்டும், நானே போயிட்டு பேசி அந்த விஷயத்தை சமாதானம் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது மனசில் ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை நினச்சிக்கிட்டே இருந்துன்னு ஒரு மாதிரி நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் கூட நம்ம வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நானே போயிட்டு பேசி சரி பண்ணிட்டேன். ஏன்னா சரி பண்ண முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே தான் உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனா கூட பேசி டக்குன்னு முடிச்சுட்டு அந்த எண்ணத்தை விட்டு வெளியே பாருங்கள். அது ஒன்று இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்த வேலையே செய்ய தோணாது. அதுதான் நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை. பாய். வாழ்க வளத்துடன்.